வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பயிற்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பயிற்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கடகராசி, இந்த கடகராசிக்காரர்கள் புது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க போகிறாங்க. சித்திரை மாதத்தில் இந்த சூரிய பகவான் ஒரு மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி, யோகாதிபதி, நன்மை செய்யக்கூடியவர். சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார். 10ஆம் இடத்துக்கு இந்த சூரிய பகவான் வரார். இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் இந்த ஒரு மாதத்தில்? இப்போ இந்த கடகராசி நேயர்கள் அப்படிங்கும்போதே அவங்க வந்து எல்லா வேலைகளிலையும் கொஞ்சம் கில்லாடியாக தான் இருப்பாங்க, யோசித்து செய்யக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கும்போதே அவர் எங்கே வரார் அப்படின்னா, இது வரைக்கும் எங்கே இருந்தார்? பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே நல்ல இடம் தான், பரவாயில்லை பாக்கியங்கள் அப்படின்னு. ஆனால் அங்கே சனீஸ்வர பகவானும் இருந்தார். இந்த சனி பகவானும் சேர்ந்து இருந்ததுனால பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. அனுபவிக்க முடியாத நேரத்தில் எல்லாமே நடக்கிறது. அதாவது இந்த பணம் இன்றைக்கி வரும், நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகும்னு நினைக்கும்போது வராது. பட் 2-3 நாள் கழித்து வரும். ஸோ அந்த 2-3 நாள் இவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், மன டென்ஷன் இதெல்லாம் இருந்தது. பரவாயில்லைங்கிற மாதிரி. இப்போ இந்த சூரிய பகவான் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப விசேஷம். அவர் எங்கே வர்றாருன்னா ஜீவனஸ்தானம், திக்பலம் அடைகிறார். எங்கள் மேஷராசி, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல இடம்தான். ஏன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு தான். அப்போ 2 பேர் அந்த இடத்துல. அதேமாரி கடகராசிக்கு கண்டிப்பாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி நல்ல யோகாதிபதி தான். ஸோ இந்த வகையில் அவர் வந்து ஜீவனத்துக்கு வரார் அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஜீவன விஷயத்தில் உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். எதுக்காக நான் 2 தடவை கண்டிப்பாக சொன்னேன்னா அதுதான். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஒரு டென்ஷன். என்னென்னா அதுக்குண்டான இன்சென்டிவ் அது இது எதுவுமே வரல. என்ன ஃபைல்லாம் மூவ் எடுத்து கிடைக்கல. அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு வரும் உத்தியோகத்தில். அதேமாரி உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வாக்கு குடும்பஸ்தானாதிபதி. ஸோ குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி ஒரு இதெல்லாம் இருந்தது, பிரச்சனைகள்லாம். ஏன்னா வருமானம் இல்லைனாலே பிரச்சனை தாங்க. அப்போ இதெல்லாம் தீரும். ஸோ குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதுமாரி தொழில், ஏன்னா ஜீவனம் அப்படின்னாலே 2 விஷயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று உத்தியோகம், இல்லைன்னா தொழில் வியாபாரம். யாராவது எந்த இடத்தாலும் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறாங்களா இல்லை உத்தியோகம், அவ்வளோதான். அப்போ இந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இருந்தது. அந்த டென்ஷன் இப்போ கண்டிப்பாக விலகும். என்ன ஆனாலும் அஷ்டம ராசியில் ராகு உட்காந்துட்டுருக்கார். ஆனால் குரு பார்க்குறார், அதனால் பிரச்சனை இல்லை. அதேமாரி 2ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டுருக்கார். ஸோ தனவாக்கு இதில் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இவங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப விசேஷம். செலவில் கொஞ்சம் சிக்கனமாக கரெக்டாக எது அத்தியாவசியமோ எது அனாவசியமோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு அத்தியாவசியத்தை அவங்க எடுத்துக்கணும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ திருமணம் கைகூடி வருமா? ஏன்னா நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது சனிப்பயிற்சி ஆகட்டும் அப்படின்ட்டு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அது கொஞ்சம் தள்ளி போச்சு. இப்போ வருஷம் பிறக்கட்டும். இப்போ வருஷமும் பிறந்துடுச்சு. இப்போ வந்து வருஷம் பிறந்த உடனே திருமண ரீதியாக எதனா ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? திருமண ரீதியாக இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் இதுதான் ஓப்பனாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். சில வரன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசாபுக்தியெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுகம் அப்படின்னாலே அது கல்யாணம் அப்படின்னாலே இல்லற சுகம்தான். ஸோ அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால.
பட் குரு வந்து விரயத்தில் இருக்கார். விரைய குரு கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க முயன்றால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விஷயம். இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சூரியன் உச்சமாக வராரு, பொருளாதாரம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம் உச்ச பலம் அடையும் போது ஒரு திருமண வாழ்க்கை ரீதியாக, அதாவது குடும்ப வாழ்க்கை இப்போ குடும்ப வாழ்க்கைக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரத்துக்காக எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதாரம், அதாவது சேமிப்பு இல்லைனாக்கா குழந்தைகளோட நலன், இது மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? இப்போ இந்த சூரிய பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு மதம் ஆரம்பத்திலே சொன்னேன், கணவன் மனைவி கிடையாது இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும், சால்வ் ஆகிடும், சண்டை கிண்டை இதெல்லாம் குறைஞ்சிரும். இன்னொன்று விஷயம், இந்த கடகராசி அப்படின்னாலே என்னதான் கொஞ்சம் இது பண்ணினா கூட இவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. குடும்ப பெண்கள் இருக்காங்க பாருங்க, ஆண்களை விட தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பெண்கள் அற்புதமாக ஸ்கெட்ச் போட்டு செய்வாங்க, நல்ல தெளிவான அதுக்கு. அதே மாதிரி இந்த கடகராசி ஆண்களும் கஞ்ச பெருவழிலாம் கிடையாது, எந்த இடத்துல கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க, எங்கே காய் நகர்த்தணுமோ அங்கே கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இவங்க. அந்த வகையில் இவங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டம் மிக இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அஷ்டம சனி காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய அதாவது ஆளுமை மிக்க ஒரு கடகராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியில் தான் பிரச்சனையே சந்தித்தாங்க. அது போயிடுச்சு, அதை பற்றி பேச தேவையில்ல. இதுக்கப்புறம் அதே ஆளுமை திறன் வருமா? கொஞ்சம் இவங்க பொறுத்து இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார். நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் பவராக இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் அந்த போல்டுனஸ் இப்போ வரத்துக்கு கொஞ்சம் இதுதான். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே அடிப்பட்டாங்க. அடிப்பட்டு மிதிப்பட்டு அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அந்த A to Z பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தெளிவு கிடச்சிருக்கு. எப்படின்னா, ஓ இப்படித்தான் இந்த வாழ்க்கை, இப்படித்தான் நம்ம நகரணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் எந்தெந்த இடத்துல போல்ட்னஸை காமிக்கணுமோ அங்கே காமிப்பாங்க, எங்கே காமிக்கக்கூடாதோ அதை சொல்லுவாங்க பாருங்கள், இடம் பொருள் ஏவல்னு, அதை அறிந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகே, பரிகாரம் இந்த கடகராசிக்கு பரிகாரம் பண்ணணுன்னாக்கா என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்? இவங்க அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வந்து வரவு கொடுக்கும், பணவரவு. ஏன்னா 2ஆம் இடத்துல தான் கேது இருக்கார். அப்போ இவங்க அந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே முதல் தெய்வமே விநாயகர் தான். உங்களுக்கே தெரியும், கேதுவுக்கு வந்து விநாயகர் தான். ஸோ கண்டிப்பாக உள்ளே போனோடனே அவங்களுக்கு கேதுவோட இது கிடச்சிரும். ஸோ விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே அம்பாள் வழிபாடு, அங்கே ஈஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே அம்பாள் வழிபாடு முருகன் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது நவகிரகங்கள் சூரிய வழிபாடு பண்ணும்போது நிறைவு கிடச்சிரும், இந்த வாழ்க்கை நிறைவடைஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ரொம்ப அற்புதம். இப்போ எல்லா கோயிலையும் கிடைக்கிறது நெய் தீபம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதும், சூரிய பகவானோட அருள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி அம்பாள் வழிபாடு இதை பண்ணினாங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த சித்திரை மாதம் சூரிய பகவானுடைய நகர்வு அற்புதமான ஒரு உச்சமடைந்த ஒரு திக்பலமடைந்த ஒரு கிரகம் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.